வெல்கம் டு பணியும் வைப்பும். என்டிபிசி பயாலஜில கேட்ட அடுத்த டாபிக் பார்த்தா நர்வஸ் சிஸ்டம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இதில் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஆல்வேஸ் என் ஸ்டூடெண்ட்டை சொல்றதான், நீங்கள் ஒரு டாபிக் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் நோட்ஸ் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதில் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த சீரீஸ் பிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி 10 வீடியோ போட்டிருக்கோம். நான் டாபிக் பேஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதன் மூலம் என்ன, ஒவ்வொரு டாபிக்ல எந்த இதில் கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும், எதுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி, இது எல்லாமே தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். இந்த டாபிக்கோட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். Which one of the following composed of nerve fiber that mediate reflex action and transmit impulse to and from the brain? அதாவது ஒன்றும் கிடையாது, நெர்வ் ஃபைபர் மீன்ஸ் வந்து இப்போ நெர்வ் செல் அப்படின்னு சொல்லுவோம்ல. நெர்வ் செல் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன் நடக்கட்டாலும் அது ஃபர்ஸ்ட் என்ன, பிரெயின் தான் வந்து அந்த செல்லுக்கெல்லாம் சொல்லும். இந்த பிரெயின்ல சொல்ற மெசேஜ் கடத்தப்படுதுல, இருக்கிற எல்லா செல்லுக்கும் கடத்தப்படுது. இதனால இந்த நெர்வ் ஃபைபரால தான் கடத்தப்படும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நெர்வ் ஃபைபர் எதனால அட்டாச் ஆயிருக்கும், எதுக்காகனா அது பிரெயின்ல இருந்து கனெக்ட் ஆகி நம்ம உடம்பு பார்ட் எல்லாத்துக்கும் போகணும். இது எந்த பகுதி, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஸ்பைனல் கார்டு, தமிழ்ல முதுகு தண்டுன்னு சொல்லுவோம். ஈவன் இந்த இமேஜ் கூட பாருங்களேன், அதாவது நம்ம பிரெயின் கூட ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு கனெக்டடா இருக்கும். இப்போ பிரெயின்ல இருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா அது எதன் வழியே போகும்னா இந்த ஸ்பைனல் கார்டு. அப்ப என்ன சொல்லலாம், இட்ஸ் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர் ஆஃப் சிக்னல் பட்வீன் த பிரெயின் அண்ட் பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், விச் மீன்ஸ் வந்து இப்போ பிரெயின் ஒரு மெசேஜை சொல்லுதுன்னா அது நம்ம உடம்போட எல்லா செல்லுக்கும் போகும். போயிட்டு அந்த செல்லு வேலை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரெயினுக்கு போய் வந்துன்னா அந்த மெசேஜ் சேரணும்ல. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா போயிட்டு போயிட்டு வந்து அந்த மெசேஜ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ற, சரி, இந்த மெசேஜ் எல்லாமே போகக்கூடிய லைன் அப்படின்னு பார்த்தா ஸ்பைனல் கார்டு தான். அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி, ஸ்பைனல் கார்டு தான் வரும். ஹார்ட் வராது, ரிப் கேஜ் வராது, மசில்ஸ் வந்து வராது. அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். விச் பார்ட் ஆஃப் எ நியூரான் இஸ் இன்ஃபர்மேஷன் அக்கேடு? ஒன்றும் கிடையாது, நம்ம பார்க்குற டாபிக் எல்லாமே நியூரல் சிஸ்டம்னால அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இப்போ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நியூரானை பொறுத்தளவுக்கு அதோட பார்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. பார்த்த கொஸ்டினே அதான். மெயின் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், செல்லோட பாடி, அது சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோமானா ஒன்றும் கிடையாது, ஒரு நியூரான் இருக்குன்னா அந்த நியூரானோட நியூக்ளியஸ் பகுதி. ஸோ நியூரானோட நியூக்ளியஸ் பகுதி எதுல இருக்குன்னா இந்த சோமால இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து டென்ட்ரைட்ஸ், அதாவது நியூரானோட மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மெசேஜ் எங்க ரிசீவ் ஆகும்னா நியூரானோட டென்ட்ரைட்ல தான் வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ற ஒரு பகுதி வந்து ஆக்சானா இருக்கும். இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன், நம்ம ஃபண்டமெண்டலா கிளாரிட்டியா லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிக்கலாம். இப்போ கேள்வி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எது வந்து அக்வயர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கேங்க. எது பண்ணும், டென்ட்ரைட் பண்ணும். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் இதா வரும். நீங்க ஓனா நோட் மேக்கிங் பண்ணிக்கலாம், இதை செக் பண்ணி பாருங்க. இந்த டாபிக்ல இந்த இதை நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கான ஃபைனல் ரிவிஷனா பண்ணும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, எடுத்து போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அ பார்ட் ஆஃப் நியூரான்? என்ன, இந்த கொஸ்டினுமே வந்து நியூரானோட காம்பனன்ட்ஸ், ரைட்டா? அப்ப என்ன, நியூரானோட காம்பனன்ட்ஸ் நமக்கு டீட்டெயிலாக தெரியணும். நல்லா கவனிங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூரான். டென்ட்ரைட் நம்ம பார்த்தோம். டென்ட்ரைட் தான் என்ன பண்ணும், வர்ற மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது. அடுத்து சோமா, இதுல தான் என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா, நியூக்ளியஸ் இருக்கு. அடுத்து ஆக்சன், ஆக்சன் தான் என்ன சொன்னோம், இந்த வந்த மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ற பகுதின்னு சொல்லுவாங்க. அது எதனால கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா மைலின் ஷீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ரொம்ப தட். அதுக்கப்புறம் வந்துன்னா நெர்வ் எண்டிங் இருக்கும், ஷெவானோட வந்து செல் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன காம்பவுண்ட் தான். மேஜர் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது இந்த டென்ட்ரைட், சோமா, ஆக்சன், மைலின் ஷீத். சரி, இதை வச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு கேள்வி என்ன, நாட் பார்ட் ஆஃப் நியூரான் தான் கேட்குறாங்க. டென்ட்ரைட் டெஃபினட்டா வரும். செல் பாடி இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆக்சன் இருந்தது, இது கிடையாது. கோன் அப்படின்னு வந்து ஒரு பார்ட் நம்ம பார்க்கவே இல்லை. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும், இதா ஒரு ரைட்டா. அடுத்து போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இந்த இசிஜி என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். The test is conducted for diagnosing ailment of which one of the following organ? இதான் நம்ம வந்து நிறைய வந்து மூவில பார்த்துருப்போம். ஈவன் நம்மளே வந்து என்னன்னா சில ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா அந்த இசிஜி அப்படிலாம் சொல்லுவாங்க. எது ரிலேட்டடானது, பிரெயின் ரிலேட்டடானது. ஸோ அதனால என்ன சொல்லலாம், இது வந்து ஆன்சர் ஏ தான்.
இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்கறனால அதை வச்சு வந்து ஆன்சர் பண்றது பெருசா இதுக்கு வந்து லேர்னிங் தேவை கிடையாது, ரைட்டா? அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த இதுல அதாவது நியூரல் சிஸ்டத்தில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல நம்ம 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்துச்சுன்னா காம்போனன்ட் வச்சுதான், அதாவது நியூரானோட காம்போனன்ட் அதான் கேசனால நீ என்ன பண்ணணும், காம்போனண்ட்டை ஒரு வாட்டி போகும்போது வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த டாபிக் பார்த்தோம் சென்சரி ஆர்கன்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் பேசிக்கா இருக்கும், அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் receptor ஆர் லொகேட்டட் ஆன் அவர் டங்? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம்னா நம்ம டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறோம்ல, அதாவது நம்ம நாக்கில் வந்து டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து சில ரிசப்டார் நம்ம நாக்கில் இருக்கும். அந்த ஒவ்வொரு ரிசப்டாரும் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. பட் ரிசப்டார் ஹோலிஸ்டிக்கா ஒரு பேர் சொல்லுவாங்க, அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், ஆல் ஃபேக்டரி அப்படின்னு இருக்குல்ல, இது ஒன்றும் கிடையாது. ஸ்மெல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்மெல் பண்றதுக்கான ரீசன் நம்ம மூக்குல வந்துன்னு சில ரிசப்டார் இருக்கும், அதுதான் வந்து ஹோலிஸ்டிக் என்ன சொல்லணும், ஆல் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டட்டரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னன்னா நம்ம வந்து டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்றதுக்கான ரீசன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். தேர்ட் பாருங்களேன், தெர்மோ ரிசப்டர். இப்போ தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்றோம், இல்ல தெர்மல் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்டது. ஸோ அதுக்கும் இங்க நம்ம டங்குக்கு வந்து சம்பந்தம் கிடையாது, அதனால வந்து இது வந்து எலிமினேட்டட். அடுத்து போட்டோ ரிசெப்டர். இப்போ ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸோ ஃபோட்டானா ஒன்றும் கிடையாது, நம்ம லைட்டை வந்து ஃபோட்டான் அப்படின்னு கூட சொல்றது. ஸோ அதனால இதுவும் வராது. ஆன்சர் என்ன வேணும், இதாக வரும். சின்ன கான்செப்ட் தான், ஜஸ்ட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது. இங்கே பாருங்களேன், கஸ்டேட்டரி இதான் ரிலேட்டட் டு என்னன்னா அவர் சென்ஸ் ஆஃப் வந்து டேஸ்ட். ஆல் ஃபேக்டர் ரிலேட்டட் டு வந்து அவர் சென்ஸ் ஆஃப் வந்து ஸ்மெல்லு. தெர்மோ ரிசெப்டர் ரிலேட்டட் டு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறது. போட்டோ ரிசெப்டர் மீன்ஸ் வந்து லைட் சென்சிட்டிவான செல் இருக்கும், எங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளோட வந்து ஐல இருக்கும். ஸோ ரெட்டினா பார்ட்டு இதெல்லாம் எதுக்கு நம்ம லேர்ன் பண்றோம்னா, ஒரு கொஸ்டின் பார்க்குறோம்னா ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போறோம்னா ஒரு யூஸ்மே கிடையாது. அதர் ஆப்ஷன் லேர்ன் பண்ணும்போது தான் ஓகே இந்த ஆப்ஷன் வந்து ஏன் வச்சாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது சம்பந்தப்பட்ட கான்செப்ட் என்ன அது தெரிஞ்சுக்கிற போது நல்லாவே எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. இது ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்து இந்த ஏரியால இருந்து கேட்டிருக்கேங்க. அதாவது எந்த டாபிக்னா சென்சரி ஆர்கன். நம்ம சென்சரி ஆர்கனுக்கான கான்செப்டே வந்து ஃபண்டமெண்டலா கிளாரிட்டி பண்ணியிருப்போம். அதாவது ஹியூமன் பிசியாலஜில நிறைய பார்ட் வரும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, எண்டோக்ரைனு, எக்ஸோக்ரைனு, எக்ஸ்கிரேட்டரி, அதே மாதிரி வந்து சென்சரி ஆர்கன் இதெல்லாமே பார்க்கும்போது நான் அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கஸ்ட்ரேட் ரிலேட்டட் டு என்னன்னா டேஸ்ட், ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.